ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்யூச்சர் லைஃப். இனி வீடியோவில் குளிர்ச்சி தரும் தர்பூசணியை பற்றி தான் ஒரு டீட்டெயிலான வீடியோவாக பார்க்க போகிறோம். தர்பூசணி பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அண்டு தர்பூசணி பழத்தை சாப்பிட்டா என்னென்ன நோய்களை குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குளிர்ச்சி தரும் தர்பூசணி இது வெயில் காலத்திற்கு ஏற்ற பழம். இதை பழமாகவும் பழச்சாறாகவும் சாப்பிடலாம். உடல் நலத்திற்கு ஊட்டச்சத்து வழங்கக்கூடிய பழ வகைகளில் தர்பூசணியும் ஒன்று. கோடை காலத்தில் கிடைக்கும் தர்பூசணி பழம் உடலுக்கு குளிர்ச்சியை தருவதோடு இரும்பு சத்தும் நிறைந்ததாகும். இதில் இருக்கும் இரும்பு சத்தின் அளவு பசலைக்கீரைக்கு சமமானதாகும். தர்பூசணி பழத்தில் உள்ள சத்துக்கள்: விட்டமின் சி, போண்டோதெனிக் அமிலம், தாமிரம், பயோட்டின், பொட்டாசியம், விட்டமின் ஏ, விட்டமின் பி, உயிர் சத்து பி, மெக்னீசியம். மிக சிறந்த விட்டமின் சி, விட்டமின் ஏ இதில் உள்ளது. இதைவிட தேவையான அளவு விட்டமின் பி6ம் விட்டமின் பி1ம் உள்ளது. கனியுப்புக்களான பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியமும் உண்டு. மிகவும் எளிமையான புத்துணர்ச்சியூட்டும் பானமாகவும் தயாரிக்கலாம். தர்பூசணியில் நீர் சத்து அதிகமாகவும் கலோரிகள் மற்றும் கொழுப்புக்கள் குறைவாகவும் இருப்பதால் இதனை டயட்டில் அதிகம் சேர்த்து கொண்டால் எடையில் நல்ல மாற்றத்தை காணலாம். தர்பூசணி சாப்பிடுவதன் மூலம் உடலின் வெப்பத்தையும் இரத்த அழுத்தத்தையும் சரி செய்ய முடியும். தர்பூசணியில் தமனி மற்றும் இரத்த நாளங்களை பாதுகாக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் உள்ளது. இது கட்டி, ஆஸ்துமா, பெருந்தமனி வீக்கம், நீரிழிவு, பெருங்குடல் புற்றுநோய், கீல்வாதம் போன்றவற்றை தர்பூசணி மூலம் குணப்படுத்த முடியும். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் லிகோபீனின் போன்றவை இதய நோய்கள், புற்றுநோய்களுடன் போராடி வெற்றி பெறும் தன்மையை கொண்டது. 100 கிராம் தர்பூசணியில் 90% தண்ணீரும் 46 கலோரிகள், 7% மாவு சத்தும் உள்ளது. குறைந்த இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் தர்பூசணி சாப்பிடுவதன் மூலம் பொட்டாசியத்தை அதிகரித்து கொள்ள முடியும். அனைவரும் உடலை குளிர்ச்சியுடனும் வறட்சி இல்லாமலும் வைத்துக்கொள்ள முயற்சிப்போம். அதற்கான தண்ணீர் அதிகம் குடிப்போம். நிறைய பழங்களை வாங்கி சாப்பிடுவோம். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.